வணக்கம்ங்க. வாங்க நம்ம பூசணி அல்வா செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாமுங்க. இதுக்கு நான் மீடியம் சைஸ் பூசணி 2 எடுத்துருக்குறேனுங்க. ரொம்ப முத்துலிங்க, அளவான தரம்தான். அந்த விதை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கை பிடிச்சி சொரவலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி செய்வாங்க. நான் சொரவி தான் செய்வேனுங்க. இது சாப்பிடும்போது அந்த கடித்து சாப்பிட்ற ஃபீல் அது நல்லா இருக்குங்க. அதனால நான் வேலையாக இருந்தாலும் அதை சொரவி தான் செய்வேனுங்க. அதில் இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டுங்க, வேறு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிருங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எவ்வளவு தண்ணி வடித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த கப்புங்க, ஒரு கப்பு இருக்குன்னா 3/4 கப்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்திக்கலாமுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1/4 கப்பு சேர்த்திக்கங்க. இது பக்குவம் ஒரு அந்த சர்க்கரை கரைஞ்சி வர்றது தான் பக்குவமுங்க. நல்லா கரைஞ்சி வந்தோடனையும் அதுக்கு எல்லோ கலர் பொடி போட்டிருக்கிறேனுங்க. எல்லோ கலர் தான் சேர்த்திருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க பூசணி அல்வாவுக்கு. எல்லாருமே ரெட் கலர் சேர்த்துவாங்க, நான் எல்லோ கலர் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு முந்திரிங்க, ஒரு 1/4 டம்ளருக்கு நெய்யுங்க. அதை ஊற்றி கலக்குனா அல்வா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.